Good evening to all. This is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபில ஒரு டாபிக் பார்க்க போறோம். That is Indian resources and minerals. First நம்ம resources அப்படின்னா என்ன, அதனோட டெஃபினிஷனை பத்தி பார்க்கலாம். Resources அப்படின்னா any matter or energy from environment used by living things or animals. So resources அப்படின்னா இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய வளங்கள், அதாவது மனிதனால் உருவாக்கப்படாதவை இயற்கையாவே நமக்கு இருக்கக்கூடிய வளங்களை தான் நம்ம ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட தேவைக்காக என்ன பண்றோம்னா அதை அந்த ரிசோர்சஸை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸுக்கு எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், மினரல்ஸ், ஃபோசில்ஸ், இது எல்லாமே இயற்கையா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசோர்சஸை பத்தி எதுக்காக படிக்கணும்னா, இந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணி தான், இந்த ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளோட மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்றோம்னா ப்ரொடியூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம நாட்டோட பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் இதை என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் இப்போ ஜார்க்கண்ட் ஸ்டேட் எடுத்தோம்னா அங்க நிறைய அளவிலான அயன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அயனை நம்ம அங்கிருந்து அந்த ராக்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் என்ன பண்றோம்னா அதை பயன்படுத்துறோம். ஸோ அந்த மினரல், அந்த ரிசோர்சஸ் நமக்கு அவைலபிலிட்டியா இருக்கிறத பொறுத்து, அதாவது அது கிடைக்கிற வரையறையை பொறுத்து அதை ரெண்டு டைப்ஸா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். தட் இஸ் renewable resources and non-renewable resources. First one renewable resources. Renewable resources அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சன்லைட் சொல்லலாம், ஏர் சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இதை யூஸ் பண்ணி எப்பவுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதனாலதான் இதை renewable resources அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் நான் renewable resources. இதுக்கு எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம். ஸோ இந்த கோல், பெட்ரோலியம் நமக்கு எப்பவுமே கிடைக்காது. கொஞ்சம் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே இது ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண இதோட அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். நமக்கு எப்பவுமே இது அவைலபிளா இருக்காது. அதனாலதான் இதை என்ன சொல்றோம்னா நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம மினரல்ஸ் பத்தி பார்க்கலாம். மினரல்ஸோட டெஃபினேஷன் natural substance of organic and inorganic with definite chemical and physical properties. இந்த மினரல்ஸ் பொதுவா ராக்ஸ்ல இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸை நம்ம மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை. ஸோ இந்த மினரல்ஸை எர்த்துக்கு அந்த சர்ஃபேஸ்லேயே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா அதை ஓப்பன் மைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை செகண்ட் மெத்தட் என்னன்னா, இப்போ அந்த மினரல்ஸ் டீப் சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா டீப் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா அதை ஷாஃப்ட் மைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.